மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக மீதான குடும்ப அரசியல் விமர்சனத்திற்கு கூட்டணி கட்சியில் இருக்கும் கமல்ஹாசன் கொடுத்த இந்த விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே குடும்ப அரசியல் குறித்து கடந்த காலங்களில் என்னென்னவெல்லாம் பேசினார் என்பதையும் தோண்டி பார்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாள் விழா சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனக்கே உரிய பாணியில் ஏற்ற இறக்கத்துடன் தமிழ் புலமையில் உரையாற்றினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தேசிய அரசியலில் களம் காண வைக்கப் போகிறோம் என்ற கமல்ஹாசன் நாட்டின் நலன் கருதித்தான் திமுக கூட்டணியில் இணைந்ததாக விளக்கம் கொடுத்தார். பேசிக் கொண்டிருக்கும் போதே தனது காந்த குரல் டோனில் பேசத் தொடங்கிய கமல், மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லாரும் குடும்ப அரசியல்தான் செய்கிறார்கள், இனிமேலும் அது தொடர வேண்டும் என கூறினார். மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டனர், அதுதான் தொடர வேண்டும். இதே கமல்ஹாசன் 2018 கட்சி தொடங்கி 2019 மக்களவை தேர்தலில் களம் காணும் போது குடும்ப அரசியல் என்ற பெயரில் நாட்டையே குழி தோண்டி புதைத்தவர்கள் என திமுகவை கடுமையாக திட்டியிருந்தார். ஆனால் அதே வாயிலேயே குடும்ப அரசியல் என்பது மக்களை குடும்பமாக நினைப்பதுதான் என புது விளக்கம் கொடுத்து கண்டென்ட் ஆகியிருக்கிறார். கட்சி தொடங்கும் போது எதையெல்லாம் கமல்ஹாசன் எதிர்த்து பேசினாரோ, தற்போது அதையெல்லாம் ஆதரித்து பேசும் பரிதாப நிலைக்கு ஆளாகியிருக்கிறார். அரசியலை பொறுத்தவரையில் ஆதரவு எதிர்ப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் திமுக கூட்டணியில் இணைந்ததிலிருந்தே கமல்ஹாசன் இப்படி மாறியதுதான் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கூட்டணியில் இருக்கும் கட்சியாக திமுகவுக்கு புகழ் பாடுவது கமலுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும், கமல் பேசிய பழைய வீடியோக்களை பார்க்கும் மக்களுக்குத்தான் அது நெருடலை கொடுக்கிறது. திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம்தான் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். அதாவது திமுகவில் எத்தனையோ சீனியர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் எனவும், இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே பதவிக்கு வருவதால் அதிகார பரவல் இருக்காது என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனம். அப்படி இருக்கையில் தன்னை முற்போக்குவாதியாக காட்டிக்கொள்ளும் கமல்ஹாசன் குடும்ப அரசியலுக்கு கொடுத்த விளக்கம்தான் வினோதத்திலும் வினோதம். திமுக கூட்டணியில் 2019 தேர்தலில் இருந்தே பயணித்து வரும் விசிக, கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகளை ஓவர்டேக் செய்யும் அளவுக்கு வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் கமல்ஹாசன். திமுகவின் கூட்டணி தயவால் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் 1 அல்லது 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு என தகவல் கசிந்துள்ளது. இந்த சமயத்தில் குடும்ப அரசியலுக்கு ஆதரவாக கமல் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை கூட்டி கழித்து பார்க்கும்போது மக்கள் நீதி மையமா, மீதி மையமா என்ற கேள்வி எழுவதாக சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.